இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனை எடுத்துக்காட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம்? 3.38 எடுத்துக்காட்டு 3.38 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட். இப்போ 3.39 பார்க்கணும். எடுத்துக்காட்டுலாம் கதை மாதிரி முதல்ல புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு 3.39. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். அந்த எண்ணின் மதிப்புடன் 18 கூட்ட அவ்விலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அந்த எண்ணை காண்க. ஓர் ஈரிலக்க எண்ணின், ஈரிலக்கம்னா இப்போ உதாரணத்துக்கு 26 என்பது ஈரிலக்க எண். கூடுதல், அந்த இலக்கங்களின் கூடுதல் 8. இந்த எண்ணோடு 18 கூட்டினா இங்கே 44 வருதா? ஆனால் அங்கே என்ன வரணும்? 62 வரணும். அது இடம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல், இது இலக்கம், இது இலக்கம், இது இலக்கம், அதனுடைய கூடுதல் 8. இது மதிப்பு, இது மதிப்பு கூட்டினா இது மதிப்பு வருது. இப்போ இந்த கணக்கு என்ன சொல்றாங்க? இலக்கங்களின் கூடுதல் 8. மதிப்பு எப்படி வரும்? மதிப்பு 2.6 போடுவாங்க. 2 × 10 + 6, 26 மதிப்பு இப்படி தான் எழுத முடியும். 2 + 6 = 8. மதிப்பு எழுதுனா மதிப்பு எழுதுனா என்ன செய்யணும்? 2 × 10 20 + 6 26. இதோடு 18 கூட்டினா என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? இலக்கம் மாறும். அப்போ 62 இருந்தா, அல்லது 35 58 53 இப்படி மாறும். இப்போ இலக்கம் மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கணக்கு செய்ய போகிறோம். இது உதாரணம். இது என்னது? உதாரணம். இதை மனசில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கணக்கு செய்வோம். இப்போ ஈரிலக்க XYன்னு வச்சுக்கலாமா? எண், அந்த எண் XY. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? X + Y = 8ன்னு கொடுத்துட்டாங்க. இது என்னது? இலக்கம். இலக்கத்தை கூட்டினா 8 வரும். அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? மதிப்பு என்னன்னு சொல்லும்போது 10 × X + Y. இது என்னது? மதிப்பு. மதிப்பு என்பது 10 × X + Y. மதிப்பு என்பது இந்த இருக்கு பாருங்க, இந்த தான். 10 × 10 2 × 10 + 6 26. 26 எப்படி எழுதணும்? 2 × 10 + 6 26. அதே மாதிரி இங்கே XY எப்படி எழுதணும்? 10 × X + Y. அப்படி எழுதுனா தான் என்ன வரும்? XYன்னு வரும். XY இலக்கு. இப்போ புரியுதா? இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மதிப்பு, இந்த XY மதிப்பு இருக்குல்ல, இந்த மதிப்போட 18 கூட்டினால் என்ன வரும் சொல்லியிருக்காங்க? YX மாறும். புரியுதா? அதாவது இலக்கம் மாறணும்.
ஒய் வந்து இந்த பக்கம் வரும், எக்ஸ் வந்து இந்த பக்கம் வரும். அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு இந்த ஒய் எக்ஸ் ஒய் ரெண்டு இருந்துச்சுன்னா நம்மளால் மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் முதல்ல என்ன செய்கிறோம், எக்ஸ் ஒய் என்பது என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸ்ன்னு போடலாமா? போடலாமா? ரைட். இப்போ இங்கே மதிப்பு இருக்கனால இந்த மதிப்பு என்ன, 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ், 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸு. இது மதிப்பு, இது வந்து நம்பர் என், இது மதிப்பு. இரண்டு இலக்க எண், அதனுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 ஒய் ப்ளஸ் எக்ஸ் போட்டால் தான் என்ன தெரியும், எக்ஸ் ஒய் ஆகும். இங்கே அதில் 26 எப்படி பிரிக்கிறோம், 2 இன்ட்டு 10 ப்ளஸ் 6 26 ஆகுதா? அது மாதிரி தான் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸாக மாறி இருக்குது. அடுத்து இந்த ஒய் என்ற இடத்துல எல்லாம் இது போட்டுடலாமா? இப்போ 10 எக்ஸு ப்ளஸ் ஒய் என்ற இடத்துல என்ன போடுறோம், 8 மைனஸ் எக்ஸ் போடலாமா? ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 8 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு போடலாமா? இந்த ஒய் என்ற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எல்லாமே எக்ஸா மாதிரி இதுதான். இப்போ பாருங்கள், 10 எக்ஸு 9 எக்ஸா மாதிரி இருக்குமா? 9 எக்ஸு ப்ளஸ் 18 8 26 ஈக்குவல் டு 80 மைனஸ் 10 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்துடுதா? இப்போ இதை என்ன செய்யலாம், 80 மைனஸ் 9 எக்ஸாக மாற்றிடலாமா? இப்போ இதை கொண்டு போகிறேன், 9 எக்ஸு இங்கே வச்சுக்கிட்டேன், இந்த எக்ஸ் இருக்குல்ல மைனஸ் 9 எக்ஸ் இங்கே வருது, 9 எக்ஸாக மாதிரி தான். இங்கே 80 இருக்குது, இங்கே உள்ள 26 மைனஸாக மாறும். கரெக்டாக 9 எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன், இது இங்கே வரும்போது ப்ளஸ் 9 எக்ஸாக மாறிடும். 80 அப்படியே வச்சுக்கிட்டேன், 26 அங்கே போகும்போது மைனஸாக மாறிடும். இப்போ 18 எக்ஸ் ஈக்குவல் டு 54. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54 பை 18 3. இப்போ எக்ஸ் வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் என்பது 3. அப்போ ஒய் எப்படி கண்டுபிடிக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு பார்த்துருக்கோமா? எங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு, இது எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 8 மைனஸ் 3 5. அப்போ அந்த எக்ஸ் ஒய் என்பது என்ன, 35. அந்த எண் என்ன, 35. இப்போ இந்த இதுக்கு வருவோம், 3 ப்ளஸ் 5 8 ஆயிடுச்சா? இதோட 18 கூட்டுங்க, 53 மாறிடுச்சா? 3 இங்கிட்டு போயிடுச்சா, 5 இந்த பக்கம் வந்துருச்சா? அப்போ அந்த எண் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஆக முதல்ல இந்த கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறணும். இலக்கங்களை கூட்ட சொன்னால் இலக்கம் தான் கூட்டணும், 8. இதையும் கூட்டினா 26 வராது, தப்பு. அந்த எண் என்ன, எண்ணின் மதிப்பு என்பதுனா 26, எண்ணின் மதிப்பு 26. அந்த 26 எப்படி வரும், முதல்ல 20 ப்ளஸ் 6 போட்டால் தான் 26 வரும், அப்படி தானே? அது 20 ப்ளஸ் 6ன்னு எப்படி பிரிக்கிறது, 2 இன்ட்டு 10 ப்ளஸ் 6, இது மதிப்பு. அந்த மதிப்போட 18 கூட்டுறாங்க. இந்ததோட இலக்கத்தின் கூட்டத்தோட 18 கூட்டலை. 6 ப்ளஸ் 8 6, 2 ப்ளஸ் 6 8, அதோட 18 கூட்டலை. இது இலக்கத்தின் கூட்டல்.
ஆனால் 18 என்பது எதோட சேர்க்குறாங்க? மதிப்போட, அந்த 26 என்ற எண்ணுடைய மதிப்போட 18 கூட்டுறாங்க. அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அப்படி கூட்டினா என்ன வரும்? 26 × 18னா 44 வரும். ஆனால் 44 கிடையாது. ஏன்னா திருப்பி போட்டால் 62 வருமா? வராது. அப்போ அந்த ஏன்னா நம்ம இது வந்து கற்பனை, உதாரணம். எதுக்கு உதாரணம்? நம்ம செய்ய போகிற கணக்கு உதாரணம். இப்போ இந்த 26க்கு பதிலாக XY போட்டோம். இது ரெண்டையும் கூட்டினோம்ல இலக்கங்கள், அது மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கூட்டினா 8 வருது. அப்போ ஒய்யை வந்து இப்படி போடலாம், எக்ஸ் இந்த பக்கம் போயிடுது. இப்போ இதுக்கு மதிப்பு, இந்த XY மதிப்பு 26க்கு மதிப்பு வந்து 2 × 10 + 6 போட்ட மாதிரி XY மதிப்பு எப்படி போடுறோம்? 10 × X, இது 20, இது ஒய் 6 மாதிரி இப்படி போடலாம்ல. இந்த மாதிரி செஞ்சதுக்கு அதோட 18 கூட்டினா என்ன வரணும்? திரும்ப வரும், அதை மாறுபடும். என்ன, ஒய் வந்து இங்கே வந்துடணும், எக்ஸ் வந்து இந்த பக்கம் வரும். இது எண்ணின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 10y இங்கே பண்ணோம்ல, அதே மாதிரி 10y + x போட்டால் தான் மதிப்பு. இங்கே மதிப்பு இருக்க மாதிரி இங்கேயும் மதிப்பு தான் இருக்கணும். இங்கே எண் இருந்தால் இங்கே எண் இருக்கணும். புரிஞ்சா? இங்கே XY போட்டோம்னா அங்கே YX போடுறது கரெக்டு. இங்கே எக்ஸின் அந்த எண்ணினுடைய மதிப்பு போட்டிருக்கோம், அதோட 18 கூட்டுறாங்க. இங்கே YXனுடைய மதிப்பு வந்து இது. இப்போ ஃபார்முலா போட வேண்டியதுதான். இப்போ சால்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து XY 2 டேர்ம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒய்யை வந்து ஒய் என்ற இடத்துல எக்ஸ் டேர்மாக மாற்றுறோம். அப்போ ஒய் என்ற இடத்துல XYயை போட்டுறோம், 8 - x போடுறோம். இங்கேயும் ஒய் என்ற இடத்துல 8 - x போடுறோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட் வந்துடும். அதை செக் பண்ணிக்கோங்க. 3 வரும். x = 3, y = 5ன்னு வரும். XY வந்து 35. அந்த 35 18 கூட்டினா 53 மாறும். சரியா? இந்த கணக்கு புரிஞ்சு செய்யணும். புரியறதுக்கு ப்ராப்ளம் வந்து மதிப்பு, இலக்கத்தை கூட்டுறது, மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு வந்து 2 6ன்னு போடக்கூடாது. 2 + 6 வந்து 26 ஆகாது. 20 + 6னா தான் 26. அதோட 18 கூட்டினா நமக்கு என்ன வரணும்? திரும்பி வரும். அது ஒய் இலக்கம் மாறும். ஒய் இலக்கம் இங்கே வந்துடும், எக்ஸ் இலக்கம் அந்த பக்கம் போகும். அந்த இலக்கம் மாறின பிறகு அதனுடைய மதிப்பு என்ன? மதிப்புனா இதுதான். இந்த மாதிரி 26க்கு எப்படி மதிப்பு போட்டோமோ அது மாதிரி இந்த மதிப்பு போடணும். எனக்கு ஈஸி, செஞ்சிடலாம்ல. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சிங்கன்னா அதே மாதிரி அடுத்த கணக்கும் உதாரணம் போட்டுட்டு செஞ்சாதான் நமக்கு புரியும். அடுத்த கணக்கு பார்ப்போம். ராஜன் தன் வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறான். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தில் 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? என்ன கேட்டிருக்காங்க? வீட்டிலிருந்து அலுவலகம் எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு தூரம், எக்ஸ் கிலோமீட்டர். இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? உதாரணம் வச்சுக்கிறோம். நம்ம எப்பொழுதும் உதாரணம் வச்சுக்கலாம். வீட்டிலிருந்து அலுவலகம் வந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இவர் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் அலுவலகம் போகிறதுக்கு போனார்னா 5 நிமிடம் தாமதமாகும். 35 கிலோமீட்டரில் போனார்னா 5 நிமிஷம் தாமதம் தானே ஆகும். 40 கிலோமீட்டர் போகணும் ஆஃபீஸு. அப்போ 5 நிமிஷம் லேட்டாக தான் போவார். அவர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் அவருடைய அலுவலகத்தை கரெக்ட் டயத்துக்கு போக முடியும். 35 கிலோமீட்டரில் போனார்னா 5 நிமிஷம் தாமதமாகும். தெரியுதா? அதே மாதிரி
50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார்னா 4 நிமிடம் சீக்கிரம் போயிடுவார். சீக்கிரம் போயிடுவார். அப்போ அவர் எவ்வளோ நிமிஷத்தை சேமிச்சிருக்கார்? 9 நிமிஷம் அவருக்கு சேமிப்பு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால். எப்படி 5 கிலோமீட்டர் தாமதமாகவும் போகல, அந்த ஒரு 5 நிமிஷம் தாமதமாக போகாமல் கரெக்ட் டயத்துக்கு போயிருந்தால் 5 நிமிஷம் சேமிப்பு. இப்போ அந்த 5 நிமிஷம் ப்ளஸ் 4 நிமிஷம் சீக்கிரம் போயிட்டார். அதனால் அவருக்கு மொத்தம் 9 நிமிஷம்